அவங்க சொல்றாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா நானே போய் கேட்பேன். 5 வருஷமா அதிமுக ஆட்சியில இருந்ததா திமுக ஆட்சியில இருந்ததா என்னங்க சொல்ல முடியும்? ஒண்ணுதான் சொல்ல முடியும், பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம். இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் கேக்குறாங்க. இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், நான் கூட தான் பேசினேன், ஆனா இன்றைக்கு குடும்பத்தில் சேர்ந்து விட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்களேன். இல்ல நீங்க சொல்லுங்க, நான் ஏதாவது பார்வையாளர்களுடைய மூட நான் கெடுக்க விரும்பல. குடும்ப ஆட்சின்ற பேரால நாட்டையே கொள்ளை அடிச்சவங்களுக்கு உங்க ஓட்டா அப்படின்னு கேட்டார்ல. இப்ப அந்த குடும்பத்திலேயே நான் சேர்ந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? உங்க ஓட்டு எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தமா? இந்த கொள்ளையில எனக்கும் பங்கு கொடுப்பாங்கன்ற ஒரு ஆசை தான், வேற என்ன? நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்க, ஸ்லீப்பர் செல்லா அது இது அப்படின்னு. நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா? ஏன்னா தேமுதிக மீது திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்டையும் பேர பேசுவாங்க. இப்போ அவங்க உண்மையை சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி சொல்லலாமா, இல்ல அவங்க போய் பேசுறாங்கன்னு சொல்லலாமா? ஆமா, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இது ரெண்டும் இருக்கு, ஆமா இது ரெண்டும் இருக்கு, இது தவிர வேற ஒன்னாலும் என்ன சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேச்சு இருந்தது. அப்போ அவங்க உண்மையை சொல்றாங்க. ஆமா, நம்ம ஜாதிக்காரங்க தான் அந்த மாவட்டத்தையே வந்து முன்னேற்றினது அப்படின்னு போயிட்டு தெலுங்குல மாట్లాடினுக்கிறோம். இதுதான் ஜாதியை ஒழிச்சதா? இதுதான் அவங்க சமூக நீதியா? அதான் அந்த தூக்கி போட வேண்டிய சாக்ஸ பாக்கெட்ல போட்டு சுத்துறோம்ல, அந்த மாதிரி அந்த ஜாதின்றத பேரை விட்டு தூக்கிட்டு மனசுக்குள்ள ஆழமா புதைச்சி வச்சுக்கிறோம். இதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது ராம்ஸ். இந்த மாதிரி இப்ப சமீபத்தில் இந்த மாதிரி ஏதோ போதையில் இருந்தவர்கள் வீட்டில் படித்துக் கொண்டிருந்த பெண்ணை போயிட்டு ஏதோ இது பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு. அது எவ்வளவு தூரம் இங்க ஏதோ சென்னைக்கு மிக அருகாமையில் நினைக்கிறாங்க. இப்ப கன்னியாகுமரியில் இருக்கவனுக்கு அடி வைத்த கலக்குமா கலக்காது? நோட்டி நரம்பெல்லாம் கபாலிசம் ஓடினா மட்டும்தான் இந்த அவர் என்ன பேசுறாருன்றதுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். சாட் ஜிபிடியோ ஜெமினையோ குரோக்கோ எதுவுமே லைக் கிடையாது. திருக்குறளுக்கு பரிமையில் அழகர் வரை மாதிரி அந்த மாதிரி, அதுவும் லைவா சொல்லுவேன், நான் டெய்லி லைவா சொல்லுவேன். அங்க பேசினாருன்னா அடுத்த செகண்ட் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். சேலம்ல வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் இல்ல, அது வேட்பாளர்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய கூட்டம் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் நடக்குது. பிரேமலதா விஜயகாந்த் பேசின பேச்சு வேற லெவல். திமுக வந்து அதை பாராட்டுறாங்களோ விமர்சிக்கிறாங்களோ அதெல்லாம் தூக்கி வைங்க சார். திமுகவை விமர்சிக்கக்கூடிய எதிரிகளோ கொண்டாடுறாங்க சார். அந்த அளவுக்கு செம கிரேட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதாவது திமுக அதிமுக இவங்களுடைய விளம்பரங்கள் வந்து சோசியல் மீடியால நிறைய வந்துட்டு இருக்கு. பாஜகவோடது வரதே இல்லை. அப்புறம் இன்னைக்கு தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். பரவாயில்ல, சின்னதா இருந்தாலும் நச்சுன்னு இருக்கு அவங்களுடைய விளம்பரங்கள்லாம். அந்த பாஜகவுடைய விளம்பரங்கள் ஷார்ட் டியூரேஷன், பட் நச்சுன்னு நிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க இந்த தடவை விளம்பரம். அது நம்ம ஒத்துக்கிட்டானோ. ஆனா ஒரு கதை சொல்ல போறேன், ஸ்டாலின் தான் வரணும், இந்த ஸ்டாலின் தொடரட்டும், நல்லாட்சி இதெல்லாம் விடவே பெஸ்டா இருக்குன்றீங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ணிருக்காங்க. சரி, அப்படிதான் இருக்கணும். நீங்க பெருசா கொண்டு போறதுன்னு போது ஸ்கிப் பண்ணிடுவோம். நம்ம 5 செகண்டுக்கு அப்புறம் ஸ்கிப் வந்தோம், அவ்வளவுதான். புரியுது. ஆனா இப்பதான் புரியுது தப்பு பண்ணிட்டாங்க பாஜகன்னு. சரி, இந்த ஆடெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கிராபிக்ஸ், ஆக்டர்ஸ், அது இது எடிட்டரு அப்படின்னு நிறைய செலவு பண்ணிருக்காங்க. எதுக்குங்க? தேமுதிக தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்களுடைய ஸ்பீச்சை கட் பண்ணி போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். இப்ப ஐடி விங்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க சார். துரந்தர்னு பேசுறாங்க சார். துரந்தர் ஸ்லீப்பர் செல்லுன்னு பேசுறாங்க. ஆர்டிகிளே வந்துருக்கு சார். இல்ல அவங்க வந்து நிஜமா ராம்ஸ், ஆக்சுவலா நேத்துக்கு நான் டெய்லி பஞ்சில் பேசும்போது முதல்லயே நான் இதை சொன்னேன். நீ ஸ்டேட் பாலிடிக்ஸ் பேசலாம்னு நினைச்சேன். இவங்க இதை பத்தி இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். நிஜமாவே என்னால நம்ப முடியல. இது நிஜமான வீடியோவா? பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சாரம் நல்லா தெரியுது. ஆனா இவங்க பல நேரங்கள்ல திமுக வந்து விமர்சனம் செஞ்சிருக்காங்க. ஒருவேளை அந்த ஆடியோவை எடுத்து இத போட்டுட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த முழு வீடியோவும் பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா நானே போய் கேட்பேன். இப்ப இந்த 5 வருஷமா அதிமுக ஆட்சியில இருந்ததா திமுக ஆட்சியில இருந்ததா என்னங்க சொல்ல முடியும்? ஒண்ணுதான் சொல்ல முடியும், பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம். இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்னு கேக்குறாங்க. ராம்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து இப்ப கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கால இருந்து ஒரு மாப்பிள்ளை வர்றாரு. அவர் வந்து எலான் மஸ்க் கம்பெனில வேலை செய்யறாரு அப்படி வச்சுக்கோங்க. ஸ்டார்லிங்க்ல வேலை செய்யறாரு. ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். மாசுக்கு வந்து $1,00,000. எவ்வளோ? $1,00,000
9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். ஆமா, அது கூட கம்மியா இருக்குதோ. 90 லட்சம். 9 லட்சம் சார். 90 லட்சம். $1,00,000. $1 90 ரூபா. $90 லட்சம். $90 லட்சம் ரூபா. 1 கோடி. அது கூட ரொம்ப கம்மியா இருக்குல்ல. சரி, $2 லட்சம் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோமே. நம்ம ஊருக்கார், அமெரிக்காக்காரெல்லாம் இல்ல, நம்ம தமிழ்நாட்டில இருந்து போனவர். வெத்தல்பாக்கு போட மாட்டார், பீடி சிகரெட் கிடையாது, நல்ல மனுஷன், பொய் பேச மாட்டார். மனைவிக்கு வந்து இப்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு 40 ஏக்கர்ல ஒரு வீடு கட்டி வச்சிருக்கார். அப்படியே வந்து ஒரு 1 கிலோ தங்க நகைகள் வாங்கி வச்சிருக்கார், வைர நகைகள் வாங்கி வச்சிருக்கார். இப்படி ஒரு சம்பந்தம் வருது அப்படின்னு வச்சுக்கோமே. நாங்க இவ்வளோ பணக்காரன்றீங்க, அவர் வந்து நம்ம கிட்ட வந்து சம்பந்தம் பேசல. என்னப்பா நீ நினைக்கிற? அவர் வந்து என்ன இருந்தாலும் நம்ம நாட்டு சம்பந்தம் தான் வேணும்னு நினைக்கிறாரு. என்ன ஒன்னே அது கொஞ்சம் பொம்பளை சகவாசம் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் அந்த அமெரிக்காவில் பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த போதை அதெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து நல்ல பொண்ணு கொடுப்பீங்களா ராம்சு? ஏன் சிரிக்கிறேன்? $2 லட்சம் சம்பாதிக்கிறாருயா. இந்த 2 விட வேற என்ன வேணும்? நான் திருப்பி சொல்றது இதுதான். இந்த விலைவாசி ஊழல் அப்படின்றதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. அந்த மழை பெய்யுது, வெள்ளம் வருது அப்படின்றதெல்லாம் 2015 என்ன மாதிரி வெள்ளம் வந்தது, அதுக்கப்புறமும் அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு, இதுதான் வந்து மக்களுடைய அடி வைத்த கலக்கிற விஷயம். சார், எனக்கு என்ன டவுட்னா, இவங்க இந்த டாபிக்கை தொடவே வேண்டிய அவசியமே இல்லையே. வேட்பாளர்களை சொல்றாங்க, வேட்பாளர்களை பத்தி பேசலாம், 5 வருட திமுக ஆட்சியை பத்தி பேசலாம், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பத்தி பேசலாம், இப்போது இவங்க அறிவித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பத்தி பேசலாம், அதிமுகவை தாக்கி எதுனா ஒண்ணு பேசலாம். இந்த லாண்ட் ஆர்டர், பெண்கள் பிரச்சனை, போதை கலாச்சாரம், இதுக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லையே. 2 வரி தான் பேசினாங்க, மொத்த ஜோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க இது என்னது? ஸ்லீப்பர் செல்லுங்கிறதுல மறுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே இதுல. நான் அப்படி நினைக்கல. நான் இப்ப சொல்றேன், முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். கன்னியாகுமரியில எங்கேயோ வந்து ஒரு செயின் பறிப்பு அப்படின்னா நம்ம பட்டனை இழுத்து போட்டுப்போம். இருக்கா செய்தி பார்த்தோன்னே இந்த மாதிரி ஆயிப்போச்சா, அப்படியே பாத்துக்க துப்பட்டா. கன்னியாகுமரி எங்க இருக்குது? காட்டாங்குளத்தூர் எங்க இருக்குது? காணாவுக்கு காணா. பயப்படுறமா இல்லையா? இந்த மாதிரி இப்ப சமீபத்துல இந்த மாதிரி ஏதோ போதையில் இருந்தவர்கள் வீட்டில் படித்துக் கொண்டிருந்த பெண்ணை போயிட்டு ஏதோ இது பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு. அது எவ்வளவு தூரத்துல? இங்க ஏதோ சென்னைக்கு மிக அருகாமையில் நினைக்கிறேன். இப்ப கன்னியாகுமரியில இருக்கவனுக்கு அடி வைத்த கலக்குமா கலக்காத? சட்டம் ஒழுங்கு, இதுதான் வந்து அந்த காமன் மேன் அவனை மிகப்பெரிய அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீங்கெல்லாம் இப்படி சொல்றீங்க ஸ்லீப்பர் செல்லா அது இது அப்படின்னு. நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா? ஏன்னா தேமுதிக மீது திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்டையும் பேர பேசுவாங்க அப்படின்னு. இப்போ அவங்க உண்மையை சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி சொல்லலாமா, இல்ல அவங்க பொய் பேசுறாங்கன்னு சொல்லலாமா? ஆமா, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இது 2 இருக்கு. ஆமா, இது 2 இருக்கு, இதை தவிர வேற ஒன்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேச்சு இருந்தது. அப்ப அவங்க உண்மையை சொல்றாங்க. ஆமா, அவங்க சொல்றது உண்மையான்னு கேக்குறீங்க? ஆமா, உண்மை. பொய்ன்னு சொல்ல முடியாது. திமுக கூட்டணி கட்சியா போச்சு, 10 சீட்டு வேற கொடுத்துக்கிறீங்க, அவங்க பொய் பேசுறாங்கன்னு இப்ப சொல்ல முடியுமா? திமுக கூட்டணியில் இருந்து கொண்டும் உண்மை பேசிய பிரேமலதா விஜயகாந்த் எங்க இருந்தாலும் அவர்கள் உண்மை பேசுவார்கள். சரி, நான் எப்படி பாக்குறேன்னா, நாளைக்கு ஒரு ஹங் அசம்பிளி வருது அப்படின்னு சொன்னா அப்ப கபால் இந்த பக்கம் வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப சொல்லலாம் பாருங்க, உண்மை தாங்க பேசுறாங்க. அப்போ எடப்பாடி யாரும் சொல்லலாம், கரெக்ட், அவங்க எங்க இருந்தாலும் உண்மையைத்தான் பேசினார்கள். அவங்க பேசினதுனால தான் ஊத்திச்சு ஹங் அசம்பிளி வந்தது யாரும் சொல்ல மாட்டாங்க. சற்றும் சளைத்தவரல்ல நம்மளுடைய உலக நாயகன். பேச்ச ஆரம்பிக்கும் போது எனக்கு 10 சீட்டு கொடுத்திருந்தாலும் நான் இப்படித்தான் பேசுவேன்னு ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்துல 10 சீட்டை பத்தியோ அல்லது தனக்கு சீட்டு கொடுக்காத பத்தியோ அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இருக்கு. பொதுக்கூட்டம் அப்படின்னா நீங்க பேசிக்கலாம், நான் சொல்லவே மாட்டேன். வேட்பாளர்களை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அதுதானே. அதுல போய் எனக்கு 10 சீட்டு கொடுக்காமல் இருந்தாலும் கருணாநிதி அவர்கள் என்னை திமுகவில் ஏன் சேர வேண்டாம், அது அந்த இடத்துல பொருத்தம். நான் குடும்பத்துல சேர்ந்திருக்கேன்றது. 10 சீட்டு எனக்கு கொடுத்திருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன்ற அந்த வார்த்தை தேவையானா? இப்ப அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க, பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு. அதை யாராவது மேனேஜ் பண்ணணுமா வேணாமா? நீங்க அதை மேனேஜ் பண்ணணுமா வேணாமா? நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு போது இனிமே இந்த மாதிரி பேசாதீங்கோ அப்படின்னு மறைமுகமா இல்ல நேரடியா சொல்றாரு. புரியுதுங்களா? 10 சீட்டு கொடுத்தா கூட நான் பேச மாட்டேன், சீட்டே கொடுக்காட்டாலும் நான் இப்படிதான் பேசுவேன். ஏன்னா இவர் ரொம்ப நல்லவர், இவருக்கெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் ஒன்னும் கொடுக்கல. இருந்தாலும் சீட்டே கொடுக்காட்டாலும் இதயத்துல இடம் கொடுத்தாலும் நான் இப்படித்தான் பல்லுக்கு தூக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவர் சரண்டர் ஆயிட்டாரு.
10 சீட்டு கொடுத்துக்கிறாங்களே, நீங்க இந்த மாதிரி பேசலாமா? ஒத்த சீட்டு கூட இல்லாம நானே இப்படி வந்து கூஜா தூக்கும் போது 10 சீட்டை வாங்கிக்கணும் நீங்க இந்த மாதிரி கவுத்து விடுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு அவர் நேரடியாக கேட்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க ஏன் பெண் அமைப்புல சேரக்கூடாது சார்? பெண் அமைப்புல ஏதோ ஒரு மெம்பராவோ இல்ல நீங்க உங்களை எப்படி இந்த திமுக மிஸ் பண்ணுச்சுன்னு தெரியலையே. வேற லெவல்ல இருக்கு சார் உங்களுடைய விஷயம் எல்லாமே வந்து உண்மையிலேயே திமுகவுக்கு ஆதரவாளன் கூட இந்த அளவுக்கு திங்க் பண்ண மாட்டான் சார். வேற லெவல்ல இருக்கு. நீங்க உங்களை யார் சங்கின்னு வாங்கினாலும் வெட்டணும் சார் அவனையா. உண்மையிலே சொல்றேன். அதாவது ராம்சு, ஆனா நீங்க பேசுறது அவ்வளவு அருமையா இருக்கு சார். நோட்டி நரம்பெல்லாம் கபாலிசம் ஓடினா மட்டும்தான் இந்த அவர் என்ன பேசுறாருன்றதுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். சாட் ஜிபிடியோ ஜெமினையோ குரோக்கோ எதுவுமே லைக் கிடையாது. திருக்குறளுக்கு பரிமையில் அழகர் உரை மாதிரி அந்த மாதிரி அதுவும் லைவா சொல்லுவேன். நான் டெய்லி லைவா சொல்லுவேன். அங்க பேசினாருன்னா அடுத்த செகண்ட் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு அர்த்தம் சொல்லவா? நான் கூட தான் பேசினேன், ஆனா இன்றைக்கு குடும்பத்தில் சேர்ந்து விட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்களேன். இல்ல நீங்க சொல்லுங்க. நான் ஏதாவது பார்வையாளர்களுடைய மூட நான் கெடுக்க விரும்பல. குடும்ப ஆட்சின்ற பேரால நாட்டையே கொள்ளை அடிச்சவங்களுக்கு உங்க ஓட்டா அப்படின்னு கேட்டார்ல. இப்ப அந்த குடும்பத்திலேயே நான் சேர்ந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? உங்க ஓட்டு எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தமா? இந்த கொள்ளையில எனக்கும் பங்கு கொடுப்பாங்கன்ற ஒரு ஆசை தான். வேற என்ன? குடும்பத்துல சேர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு, கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லல அவரு. ஏன்னா இவர் என்ன சொன்னாரு? குடும்ப ஆட்சின்ற பேர்ல நாட்டையே கொள்ளை அடிச்சவங்களுக்கு உங்க ஓட்டா. இன்னைக்கு அந்த குடும்பத்துல போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுல இருந்தே தெரிய வேணாமா? அப்ப இவருக்கு ஏதோ பங்கு ஆசைப்பட்டு தான் போய்கிறாரு அப்படின்னு. நான் பங்கு எப்படி இருக்குது லைஃப் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அதைத்தான் அண்ணனை பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப இவங்க சொல்லலாம், உங்களுக்கு பங்கு எனக்கு சீட்டு தானே, அதனால நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். நானா இருந்தேன்னா அவங்களுக்கு ஸ்பீச் ரைட்டரா இப்படிதான் நான் எழுதி கொடுப்பேன். சார் 10 சீட்டை வாங்கிட்டு ஒரு அம்மா இப்படி பேசுது, ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு கமலஹாசன் மேடையில இப்படி பேசுறாரு. 5 வருஷமா கூடவே இருந்து எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து வேற லெவல்ல தன்னுடைய சிறுத்தைகளை அடக்கி வச்ச திருமாவளவன் அவர்களை நீங்க இந்த நேரத்துல மதம் இதே மேடையில அவரு கண்டி இருந்திருந்தா என்ன ஸ்பீச் கொடுத்துன்னு இருப்பாரு, எப்படி இருக்கும், எப்படி தெரிக்கும், அப்படியே அப்படியே எல்லாருக்கும் ரத்தம் நரம்பு புடைச்சிருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு போய் துரோகம் பண்ணிச்சு சார் திமுக. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ராம்ஸ் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்றதுனால அவரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட நிக்க முடியாம போயிடுச்சு. இது வந்து இவங்க நினைக்கலாம் கூட்டணியில நாங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா தொண்டர்கள் மத்தியில இது எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்கி இருக்கின்றது அப்படின்றது மேபி மே 4ஆம் தேதி தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மேடையிலாவது சார் திமுகவை டேமேஜ் பண்ற மாதிரியோ திமுக விமர்சிக்கிற மாதிரியோ திருமாவளவன் பேசிட்டாருன்னு எதிராக இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய கண்டென்ட்டுக்காக ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு வரியோ இந்த 5 வருஷத்துல திருமாவளவன் பேசினாரா அப்படின்றது திமுக நினைச்சு பார்க்கணும்ல சார். சரிங்க, அவர் நல்லவர், பேச மாட்டாரு, அதனால அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போவாரு. இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. 10 சீட்டு கொடுத்ததுக்கே இந்த மாதிரி பேசினுக்கிறாங்க, இன்னும் சீட்டு கொடுக்காம இல்ல ஒரு 5 சீட்டு கொடுத்திருந்தா என்னென்னலாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அழுத பிள்ளைக்கு பாலா. அந்த குட்டி ஸ்டோரி சொல்ல வேணாம் அப்படின்னு பாக்குறேன். சரி என்ன பண்றது, என்னைக்குமே போட மாட்டான் புண்ணியமா, இன்னைக்கு 10 பைசா போட்டு போனா தினிக்கும் போடுவான். இவனுக்கு என்ன வந்தது? அது இடத்துல ஒரு பேரு யூஸ் பண்ணுவாங்க வேணாம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க உங்களுடைய சுயத்தை இழந்து விட்டீர்கள். திருமாவை பொறுத்த வரைக்கும் பாசிசம் பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக முட்டு கொடுத்து நீங்க எங்கெங்கெல்லாம் உங்க குரல் ஒலிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஒலிக்கல. இனிமேலாவது அது ஒலிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. அதையும் தடை செய்து விட்டார்களா இல்ல நீங்களே தடை போட்டுக்கிறீங்களா தெரியல. அதுக்கு அவர் காரணமும் சொல்லிட்டாரு எதனால அப்படின்னு. ஒருவேளை திருமாவர்கள் எம்எல்ஏ எலெக்ஷன்ல இருந்தா அந்த கூட்டணியை தோத்து போயிருமா? அவர் என்ன காரணம் சொன்னாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த சமூக நீதி அப்படின்றதுக்கு இங்க அர்த்தமே இல்லையா? அதெல்லாம் பொய்யா? இன்னமும் சமூகம் அப்படித்தான் இருக்கின்றது அப்படின்னு அப்ப பெரியார் மண்ணு சொல்லாதீங்க. நாங்க சமூக நீதி 100 வருடங்களாக நீதி கட்சி காலத்திலிருந்து நிலைநாட்டி விட்டோம், இது சமூக நீதிக்காக போராடுகின்ற அமைப்பு, அதனால நாங்க ஒண்ணு சேர்ந்து விட்டோம்னா சொல்லாதீங்க. ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு சமூக கட்டமைப்பு இன்னும் அப்படித்தான் இருக்கின்றது, அதை ஒத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்க வந்து எல்லாவற்றையும் மாற்றி விட்டோம், சமூக நீதியை நிலைநாட்டி விட்டோம்னு சொல்லணும். இங்க பாதி அங்க பாதினா என்ன பண்ண முடியும்? பா ரஞ்சித் அவர்கள் அந்த அமீரை வச்சு நல்லா கேட்டார். ஜாதி எல்லா இடத்துலயும் தான் இருக்குது, எங்க இல்லைன்னாரு. இப்ப வர வழியில பாத்தீங்கன்னா நாயக்கமார் தெருன்னு ஒரு தெரு இருக்குது. என்னவோ நாங்க ஜாதி பேரெல்லாம் மாத்தி விட்டோம்னு சொன்னாங்க. அந்த தெரு மட்டும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. யாரை ஏமாத்துற வேலை இது? நாங்க வந்து பாருங்க, தமிழகத்துல மட்டும்தான் யாரும் வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி பெயர் போடுவதில்லை, இதுதான் சமூக நீதி. இந்த குட்டி ஸ்டோரி சொல்லி ஆகணும்.
ஒரு மனைவி அவங்க சொல்றாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ்ல இருந்து நேரா ரிசப்ஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, அதை பாருங்க எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, கல்யாணத்துக்கு வரும்போதாவது ஒழுங்கா சாக்ஸை மாத்தி போட்டுன்னு வாங்க, எத்தனை நாளைக்கு ஒரே சாக்ஸை போட்டுன்னு வரீங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இவரும் வந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு சாக்ஸை மாத்தி போட்டுன்னு வந்துடுறாரு. இங்க வந்த உடனேவும் பாத்தீங்களா ஸ்மெல் வருது. உங்க ஒய்ஃப் கேட்கறாங்க, சாக்ஸ் மாத்தி போட்டேன் பாரு அப்படின்றாங்க. என்ன இன்னும் அந்த ஸ்மெல் வருது அப்படின்ன உடனே பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்தாராம். நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் அந்த பழைய சாக்ஸை பாக்கெட்லயே வச்சுன்னுக்கிறேன் அப்படின்னாராம். அந்த மாதிரி நாம பெயருக்கு பின்னாடி அந்த ஜாதி அப்படின்றத தூக்கி போட்டுட்டோம். ஆனா அதை நம்ம மனசுக்குள்ள கொண்டு போயிட்டு ஆழமா வச்சுட்டோம். அதனாலதான் நம்ம ஜாதிக்காரெல்லாம் வாங்க, எங்களுக்கு எல்லா இடத்துலயும் இருக்குது, நாங்க பண்ணி கொடுக்குறோம், நம்ம ஜாதிக்காரன்னு சொல்லி நான் பண்றோம் அப்படின்னு பேச வேண்டிய நிலைமையில இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஜாதிக்காரங்க தான் அந்த மாவட்டத்தையே வந்து முன்னேற்றினது அப்படின்னு போயிட்டு தெலுங்குல மாట్లాடின்னு இருக்கிறோம். இதுதான் ஜாதியை ஒழிச்சதா? இதுதான் உங்க சமூக நீதியா? அதான் சொன்னேன், அந்த தூக்கி போட வேண்டிய சாக்ஸ பாக்கெட்ல போட்டு சுத்துறோம்ல, அந்த மாதிரி அந்த ஜாதின்றத பேரை விட்டு தூக்கிட்டு மனசுக்குள்ள ஆழமா புதைச்சி வச்சுக்கிறோம். இதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது ராம்ஸ். அதே சேலம் மாநாட்டுல தனியா நடந்து வரும்போது நான் ஒருவர் தான் பெண், மற்ற எல்லோருமே ஆண். ஒரு பக்கம் உலகநாயகன் இருந்தார், முதலமைச்சர் இருந்தார். என்னை ஒரு வினாடிக்கும் நிமிடத்துக்கும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை பார்த்து பார்த்து எனக்கு என்ன என்று கவனித்துக் கொண்டார். பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா அங்க இருந்தவங்க எல்லாமே விஐபி. எனக்கு தெரிஞ்சு விவிஐபி. முதலமைச்சர் இருக்காரு, கமலஹாசன் ஐயா இருக்காங்க, வேட்பாளர்கள் இருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த் மேடம் இருக்காங்க. இதுல அவங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துடும்? இவங்க சொல்ற கருத்தினுடைய அர்த்தம் என்ன? என்னை பார்த்து கொண்டார், அது போல உங்களை பார்த்துக் கொள்வார்னு சொல்றாங்களா? அப்ப இது வரைக்கும் 5 ஆண்டுகளா நடந்த விஷயங்கள் என்ன? எனக்கு அதுக்கு மட்டும் ஒரு கிளாரிட்டி. குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்லல, ஒரே ஒரு வரியில நான் சொல்லி முடிச்சிடவா? இத்தகைய பாதுகாப்பு பந்தோபஸ்துக்கு வந்த பெண் காவலர்களுக்கும் கிடைக்குமா? அந்த இடத்துல சொல்ல, ஒட்டுமொத்தமா தமிழகத்துல கிடைக்குமா? தனியா வீட்டுல படிச்சுட்டு இருக்க மாணவிகளுக்கும் இந்த பாதுகாப்பு கிடைக்குமா? ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, இதானே சொல்ல போறீங்க, பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்ல போறீங்க இதானே அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் நானு? அதனால வளவளன்னு பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை ராம்ஸ். சரி சார், ஒரே வரி நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. என்ன பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு? அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு கிடைக்கின்ற பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? அந்த உறுதியை உங்களால் கொடுக்க முடியுமா? இதுக்கு பேர் தான் டெய்லி பஞ்சுன்றது. மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.